ஆமா ஜெயத்தை அனுப்பி ஆமா அனுப்புறீங்க ஜெயமா ஜெயமாவா மகாராஜா உன்னுடைய மகனாகி எமர்ஜென்சி தமிழகத்தை சென்ற இடத்துல பள்ளியின் உடற்பிறந்த பள்ளி பாடத்தார மகன் செத்துட்டா மகாராஜா ஐயோ என் மகனே நான் என்ன செய்வேன் என்னை பாடுபடுமோ தம்மை போல அதை தம்மை போல நீ பட்டு இருப்பாயடா மகனே மகனே அந்த புலி கூட்டத்தில் மகாராஜா ஆண்டாண்ட இதாலும் பாண்டப்பட வரப்போதில்ல நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படி இருக்க பின் வைத்த கால பின் வைக்கலாமா பின் கூடாது ஐந்து கொண்டே இருந்தா உள்ள தேவ பசங்க போறான் மூஞ்சில காரிமி வாருங்க அதனால இனிமேல தாமதப்படக்கூடாது கடைசி பள்ளியாட கடைசி மகனாகிய காலதண்ட சூரனை சபரா யுத்தத்துக்கு நீ தொடர்ந்து ஒரே அதனால உன் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் போயிட்டியா? இல்ல
சரி பண்ணலாம் சந்தோஷம். பண்ணிட்டு இருந்தா திரும்பி புள்ள பிறக்காது. நீ பண்ணிட்டு இருந்தா பண்ணாது இருந்தாக்கா இன்னும் ஒண்ணு கூட அடிச்சு பெத்துக்கலாம். அப்படி அல்ல, 1000 கல்யாணம் மகாராஜா நினைத்தால் இன்னும் 10 கல்யாணம் செய்வார். 50 கல்யாணம் கூட பண்ணிட்டோம். இருக்குது ஒரே புள்ள. ஒண்ணு கேட்டு போறோம். நம்ம ஆடப்பட பாரு மாமா இருக்க. வீர சிம்மா, நீலமகா சூரா, தும்புராட்சிரா, 5 மந்திரி, 7 மந்திரி, உன் தம்பி, உன் மவன், எபஜெயிச்சு இவங்க எல்லாம் போனாங்க. யாரும் வரல. இப்ப இருக்கிற ஒருத்தன் தான். இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. நேராக பாரு. அங்க என்ன தெரியுது? அங்க யாரு உட்கார்ந்து நேரப்ப அந்த காமாட்சி கால விந்துரு. கல்யாணமே பண்ணக்கூடாது. எல்லாரையும் வந்து சொல்லி அனுப்புறான். இவனை யுத்தத்தை அனுப்புகிறான். இவன் வெற்றி பெற்று வருவான்ல. என் வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்ன வீரம்? ஆளு இல்லாத அரை மூட்டை பொறி கொண்டே தூக்குவேன். அரை மூட்டை பொறி அம்மா வயிற்றுல இருக்கும். அதோட கிடையாது. நான் சண்டைக்கு போவேன். அவனை 10 பேர் புடிச்சுக்கணும். அப்பதான் அவனை நான் அடிப்பேன். அது நான் அவனை 10 பேர் பிடிக்கணும். அப்பதான் நான் அடிப்பேன். அவனை வீரம். நான் சண்டைக்கு போவேன். பசி எடுத்துக்கோ. நான் சாப்பிட்டு வர வரைக்கும் அங்கதான் நிக்கிறோம். அப்பதான் நான் சண்டை போடுவேன். சண்டைக்கு போன சாப்பிட்டு நிப்பானா? என்ன பண்ணுறேன்? போடா அனுப்பிட்டு போலாம். காமாட்சி பார்த்த பணியில்னா மாண்டு குடிங்கன்னு சொல்லு. அதான் சொல்லி பார்த்துட்டேன். அவரு திரும்ப ஒரு முறை எந்த கம்யூனிட்டி மாண்டு புடுங்க சொல்லு. சொல்ல மாண்டு புடுங்க மகாராஜா. அப்படி அந்த அம்மா கால படிடலாம். நீங்க மாண்டுறீங்க மகாராஜா. நான் மாற்று மனித மண்ணாட போடலாம். மகாராஜா நம்ம வாங்கி சாகாத வர்றோம். நம்ம வாங்கி சாகாத வர்றோம். பிள்ளை கூட வென்றவன் அவன் அனுப்பினா போயிடுவான். நமக்கே ஜெயம். ஆமா நம்மளுக்கே வெற்றி. வெற்றி நம்மளுக்கே வெற்றி. வெற்றி வெற்றி. நான் கொண்டாட சென்று பெற்றாரு. இப்படியாக தன் மகனாகிய காலதண்ட சூரனை அழைக்க காலதண்ட சூரன் சபை சொல்கிறார். ஏன் கால கொண்டா